குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பும் வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். இது கிரேவியாக பண்ணுமா ட்ரையாக பண்ணுமான்லாம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ லெட் வி கோ அண்ட் டூ இட். வாட் ஆர் த இன்க்ரீடியன்ஸ் வி ரிக்வயர் ஃபார் திஸ் ஜி? ஸோ லெட் வி கோ அண்ட் டூ இட். ஸோ வீஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கடலைப்பருப்பு அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சின்ன செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது. இது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு தட்டினது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் லைட்டாக, 3 உருளைக்கிழங்கு அப்படியே தோலோடு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சால்ட், கருவேப்பிலை. ஸோ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் எடுக்கலாம். ஸோ கைஸ், நம்ம பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அண்ட் கிழங்க எடுத்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ லெட் வி ஸ்டார்ட் த ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ பேனில் ஆயில் ஆட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஆயில் ஆட் பண்ணுறேன். சாரி, இன்றைக்கி ஏதோ லைட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ளிக்கரிங் ஆகுது நல்லா வீடியோவில். கருவேப்பிலை கருவேப்பிலை கடுகு போட்டோம். பூண்டு தட்டி போட்ட பூண்டு அதுக்கணும். இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். லைட்டாக இது ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம அடுத்தது சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சாம்பார் வெங்காயம் பச்சைமிளகு பச்சைப்பட்ட சாம்பார் வெங்காயம், ஒரு 5-6 ஒரு மீடியம் சைஸ் ஆனியன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வதங்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆனியன் சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கணும். கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ நல்லா புளிஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். ஸோ கைஸ், நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்க இந்த ஆயிலில் லைட்டாக வதக்கி எடுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சதுனால டக்குன்னு ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் டு பி ஜென்ரல் மிக்ஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இல்லாட்டி ஹேட்ல மசாலா செய்யும். ஜீரகப்பொடி, சோம்புப்பொடி, தூள், தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆச்சி சாம்பார் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும், அந்த பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியை இதில் ஆட் பண்ணலாம். எப்படி பண்ணணும், நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா உடைக்கணும். உடைச்சாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துச்சு. ஸோ நம்ம வந்து தால் வேக வச்ச பருப்பு வேக வச்ச அந்த ஸ்டாக் இதில் ஆட் பண்ணுறோம். ஸ்டாக் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம தால் ஆட் பண்ண முடியாது. பருப்பு ஆட் பண்ணுறோம், வேக வச்ச பருப்பை. ஸோ பருப்பை ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் கொஞ்சமாக இதில் சுடு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி வைக்கணும். நம்ம தண்ணி ஊற்றுறோம். போதும், இவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா நான் சாப்பிட்றது வந்து ரொட்டிக்கு தான் சாப்பிட்றேன். அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றினாலே போதும். எனக்கு இப்படியே இருக்கணும். ஸோ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம்
அப்படியே வேகட்டும். அதுக்கடுத்தது கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பண்ணி முடிச்சாச்சு. டேஸ்ட் பண்ணுற டைம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது இதில், அண்ட் தால் இருக்குது. கிரேவி வந்து ரொம்ப நல்லா கட்டி ஆகிடுச்சு. சுடுது. சீரியஸாக பூரி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். So hope you guys are enjoyed the today's vlog and see you next vlog. Till then.